अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரர் யதிராஜர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஆச்சாரியரை பற்றி 70க்கும் மேற்கொண்ட ஸ்லோகங்களை அருளிச் செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதுதான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. இந்த யதிராஜ சப்ததியிலே ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையை பலவாறு எடுத்துரைக்கிறார். எவ்வளவு பெருமை பெற்றவர்! ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே அவர் மிக மிக உயர்ந்த ஆச்சாரியர். ஆச்சாரிய பரம்பரை என்று எடுத்துக்கொண்டோமானால் அதற்கு நடுநாயகமாக இருப்பவர் ஸ்ரீ ராமானுஜர் தான். யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹார எஷ்டிஹி என்றே ஒரு ஸ்லோகத்திலே காட்டினார் இந்த ஸ்தோத்திரத்திலே. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய பெருமைகளையெல்லாம் நமக்கு பலவாறு எடுத்து உரைத்து கொண்டு வருகின்ற கிரமத்திலே இப்பொழுது 30வது ஸ்லோகம். இந்த 30வது ஸ்லோகத்திலே இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள், அதாவது அவர் அருளி செய்த திருவாக்குகள் இருக்கிறதே, அவைகள் நமக்கு எப்படிப்பட்ட பேருதவிகளை செய்கின்றன. அவருடைய வாக்குகள் இல்லை என்றால் நாம் எல்லோரும் என்ன ஆகியிருப்போமோ தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் என்னால் அவ்வளவு உயர்ந்தவைகள் அல்லவா? ஆகினாலே அந்த திருவாக்குகளினுடைய பெருமையை இந்த 30வது ஸ்லோகத்திலே மறுபடியும் தெரிவிக்கிறார். பவமரு பரிகிண்ண ஸ்பீத பானீய சிந்து दुरितरहित जिह्वा दुग्धकुल्यासकुल्यां श्रुतिनयनसनाभिः शोभते लक्ष्मणोक्तिः नरकमदन सेवास्वाद नाडिन्दमानः. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அவை எப்படிப்பட்டவை என்றால், பவமரு பரிகிண்ண ஸ்பீத பானீய சிந்து. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு பெரிய பாலைவனம் போலே என்கிறார். பாலைவனம் என்னால் உலக வாழ்க்கை. ஏதோ நாம் அதில் இனிமை இருக்கிறதாக நினைத்து கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே ஒன்றுமில்லை. நம்மை மேலும் மேலும் பாவங்களை செய்து நம்மை அழிப்பதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கும்படியாகத்தான் ஆகிவிடுகிறது. ஆகினாலே பவமரு பரிக்கின்னா என்னால் இந்த உலகத்தினாலே வாழ்க்கை ஏற்பட்டு அதனாலே நமக்கு வருந்துகிறோம். அப்படி வருந்தி எங்காவது நிழல் கிடைக்குமா, எங்காவது நீர் கிடைக்குமா, நமக்கு நல்ல வழி கிடைக்குமா என்று யாராவது திண்டாடி கொண்டிருந்தால் அப்பொழுது அவர்களுக்கு என்ன இருக்கிறது? பானீய சிந்து, ஒரு பெரிய நீர் நிலையாக ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அமைந்திருக்கின்றன. உலக வாழ்க்கையிலே நொந்து கிடப்பவர்களுக்கு, நூலாய் போனவர்களுக்கு, அவர்களுக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை படித்தால், ஆஹா, இப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகள் என்றோ நமக்கு நல்வாழ்வை தருகின்றன என்று நாம் நினைக்கும்படியாக அது அவர்களுக்கு மேன்மையை தருகின்றது. அதனால் பவமரு பரிக்கிண்ண ஸ்பீத பானீய சிந்துஹு, இது ஒரு பெரிய கடல் போலே. அதாவது சிந்துஹு என்னால் கடல், ஆனால் கடலிலே இருக்கிற தண்ணீரெல்லாம் உப்பு தண்ணீராகத்தான் இருக்கும். ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அப்படி அல்ல, மிகவும்
பானீய சிந்துகு என்கிறார். அது அது பானமே பண்ண முடியாது. சமுத்திரத்தினுடைய தண்ணீரை குடித்தல் என்கிறது நடவாது. ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் அவைகளும் கடல் போன்றவை. ஆனால் பானீய சிந்துகு, நல்ல குடிப்பதற்கு உண்டான ஒரு தண்ணீர் போல இருக்கக்கூடிய ஒரு கடல் ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி என்றோ அந்த கடல் இருக்கிறது என்று அதை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. அது பவம், பவம் என்னால் இந்த உலக வாழ்க்கை, அது ஒரு மருக்காந்தாரம், அதாவது பாலைவனம் போலே நம்மை இருக்கிறது. அது நம்மை துன்புறுத்துகிறது. அதிலே நாம் மிகவும் வருத்தப்பட்டு கிடப்பவர்களுக்கு நல்ல அழகிய நீர்நிலை போலே, அதாவது பாலைவன சோலை என்று சொல்லுவார்கள். பாலைவனத்திலே எங்கேயான ஒரு இடத்துல ஒரு சோலை இருந்ததானால் அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருமோ, அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மகிழும்படியாக நமக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அமைந்திருக்கின்றன என்று முதலிலே அதை சொன்னார். அப்படிப்பட்ட அவருடைய ஸ்ரீசூக்திகள் அதை ரசிப்பவர்களுக்கு அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், துரிதரகித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா, அதில் அதாவது பாபமற்றவர்கள் ஸ்ரீ ராமானுஜருடைய நூலை கற்க வேணுமானால் முதல்ல என்ன வேணும்? அதற்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும். எல்லாருக்கும் கிடைத்து விடுமா? அது பாவம் இல்லாதவர்களுக்குத்தான் இது கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவருக்கு ராமானுஜருடைய நூலை கற்க வேணும் என்கிற ஆசை எழுகிறதோ அவர் பாவமற்றவர் என்ன அர்த்தம். அவ்வளோதான். இதுக்காக தனியாக யாரும் பாபத்தை போக்கி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுது அதில் ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது என்ன சொல்கிறார்? துரிதரகிதாம், பாவமற்றவர்கள் அவர்களுடைய நாவுக்கு இந்த ஸ்ரீசூக்திகள் எப்படி இருக்கிறது என்னால் துக்த குல்யா சகுல்யா, பால்மயமான கால்வாய் போலே இருக்கிறதுன்றார். அதாவது என்ன, நான் நல்ல வெயிலிலே தகித்து கொண்டு ஒருத்தன் வருகிறான். ஐயோ, நாம் இப்படி கீழே சொன்னார் இல்லையா, மருகாந்தாரம் என்ன சொன்னாரே, பாலைவனம். அதுபோல் எங்கேயோ பயணம் எடுத்து வருகிறவன் வழியிலே தவித்து கொண்டு வருகிறான், மிகவும் தாகமாக இருக்கிறது. அப்போ வழியிலே ஒரு கால்வாய் பார்க்கிறான். கால்வாயினால் ஒரு நதியினுடைய தண்ணீர் பிரவாகம், அது நிலங்களுக்கு போவதற்காக நடுவிலே வெட்டி வைத்திருப்பார்கள். கால்வாயை பார்த்த உடனே அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். அதில் இறங்கி அதை முகத்திலே ஏறிட்டு கொள்வான், தன்னுடைய எடுத்து குடிப்பான். ஏன்னு இப்படியெல்லாம் பண்ணி தன்னுடைய அந்த களைப்பை ஆற்றிக்கொள்ளுகிறானே. ஆனால் இது எப்படிப்பட்டவான்னா, வெறும் தண்ணீர் ஓடுகின்ற கால்வாய் இல்லை, இது பால்மயமான கால்வாய். இன்னும் அப்படியே பாலே அப்படி நதியாக ஓடுகிறது என்று சொல்லுகிறார் போலே என்றும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அந்த திருவாக்குகள் அமைந்திருக்கின்றன என்று அர்த்தத்தான். துரிதரை ஜிஹ்வா, பாவங்கள் அற்றவர்களுடைய நாவுக்கு இந்த ஒரு பால் சுரப்பது போலே என்றோ இவருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கிறது. என்னால் என்ன அர்த்தம்? அந்த பாவம் அற்றவர்களுடைய நாவுக்கு பால் போலே இனிக்கிறது என்று. ஆனால் அப்படிப்பட்ட ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தி ஒருத்தனுக்கு இனிக்கவில்லை என்றால் அது யாருடைய குற்றம்? அது ஸ்ரீசூக்திகளுடைய குற்றம் அல்ல, அந்த திருவாக்களுடைய குற்றம் அல்ல, இவனுடைய குற்றம். அதாவது உடல் நலம் இல்லாதவனுக்கு, நல்ல ஜுரத்திலே பீடித்திருப்பவனுக்கு பாலை கொண்டு போய் கொடுத்தால் அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ கசக்கிறதே என்கிறான். கசக்கிறது எது? பால் கசக்கிறதா அல்லது நாவு கசக்கிறதா என்று பார்த்தால் பால் என்றைக்கும் இனிமையானது தான். ஆனால் ஜுரம் இருக்கிறவனுக்கு அது உண்டால், அது குடிக்கிற பொழுது, அவனுக்கு உடம்பிலே வியாதி இருக்கிற பொழுது அதை உண்டால் அது என்ன பண்ணுகிறது? அவனுக்கு கசப்பை உண்டாக்குகிறது. அதனால்தான் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக வேதாந்த தேசிகன் என்ன சொல்லியிருக்கார்? துரிதரகித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா என்று. பாவம் அற்றவர்களுக்கு, நோயற்றவர்களுக்கு எப்படி பால் இனிக்கிறதோ, உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு பால் எப்படி இனிக்கிறதோ, அதுபோல நல்ல நிலையில் இருக்கிறவர்களுக்கு, பாவமற்றவர்களுக்கு ஸ்ரீ ராமானுஜ ஸ்ரீசூக்திகள் பால் போலே இனிக்கும். அதனால் இது பாலாலையான கால்வாய் போல இந்த ஸ்ரீசூக்திகள் அமைந்திருக்கின்றன என்று மிக அழகாக அதை அனுபவித்தார். அதுக்கு அடுத்தபடியாக ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அது எப்படி இருக்கிறது என்னால் ஸ்ருதி நயன சனாபிகி சோபத்தே, அதாவது வேதங்களுக்கு கண் போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். உண்மையிலே வேதங்கள் தான் உலகத்திற்கெல்லாம் கண் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த வேதமாகிற கண்ணை பார்ப்பதற்கும் ஒரு கண் வேணும் இல்லையா? எந்த விஷயத்தை பார்ப்பதற்கு நமக்கு என்ன நல்ல சரியான கண், ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது, அற்புதமான விஷயம் இருக்கிறது என்றாலும் அதை பார்ப்பதற்கு கண்ணில்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு அற்புதமான விஷயமும் வீணாய்த்தானே போகும். நல்ல சித்திரம் இருக்கிறது, அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார்கள்,
என்றால் அதை பார்ப்பதற்கு முதலிலே கண் வேண்டும். கண்ணில்லாதவனுக்கு கையிலே சித்திரத்தை கொடுத்தால் என்ன பிரயோஜனம்? ஆனால் அதுபோலத்தான் வேதங்கள் உயர்ந்த அர்த்தங்களை தெரிவிக்கின்றன. அந்த உயர்ந்த அர்த்தங்களை நாம் உள்ளபடி உணர வேணுமானால் அதற்கு நமக்கு கண் வேண்டும். அந்த கண்ணை கொண்டு பார்த்தால்தான் வேதத்தினுடைய உயர்ந்த அர்த்தங்கள் நமக்கு புரியும். அப்படி பார்க்கிற பொழுது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் தான் கண்ணாக இருந்து அந்த வேதத்தை விளக்குகின்றன. அதாவது கண் என்றும் சொல்லலாம், இல்லை கண்ணாடி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய கண்ணாடியை போட்டுக்கொண்டாத்தான் அதை படிக்க முடியும். இப்போது இந்த காலத்தில் சொல்லுவார்கள் முப்பரிமாண படங்கள் என்று வருகின்றன, 3D பிக்சர்ஸ். அதை பார்க்கணுமானால் அதற்கு என்று ஒரு கண்ணாடி இருக்கிறது. அதை போட்டுட்டாதான் அந்த இதனுடைய முப்பரிமாணமே தெரியும். அந்த முப்பரிமாண படங்களை அந்த 3D கண்ணாடி இல்லாமல் பார்த்தோமானால் அது சாதாரணமாக தெரியறது கூட தெரியாது, இன்னும் கண்ணா பின்னான்னு தெரியும். இதெல்லாம் உலகத்தில் கூட பார்க்கிறோம். அதுபோல் வேதாந்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை? முப்பரிமாண படங்கள் போல இருக்கிறவை. அதை ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீதுக்தியாகிற கண்ணாடி அதை அணிந்து கொண்டு பார்த்தால்தான் வேதத்தினுடைய உண்மையான பரிமாணம் என்ன, உண்மையான பொருள் என்னன்னு தெரியும். அந்த கண்ணாடி இல்லாமல் பார்த்தால் என்ன ஆகும்? வேறு ஏதாவது கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு பார்த்தால் அது கண்ணா பின்னான்னு தான் தெரியும். அதனால தான் வேதத்திற்கு தவறான அர்த்தங்களை பிறர் பண்ணுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் இப்படிப்பட்ட கண்ணாடியை உபயோகப்படுத்தவில்லையே, அதனால்தானே அவர்களுக்கு தவறான பொருள் தெரிகிறது. அதனால் இங்கே என்ன தெரிவிக்கிறார்? ஸ்ருதி நயன சனாபிஹி சோபத்தே. இது ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். லக்ஷ்மணோக்திஹி சோபத்தே என்கிறார். லக்ஷ்மணோக்தி அந்த அதாவது இவருக்கு லக்ஷ்மணன் என்னே பெயர். அதான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேனே, ராமனுடைய தம்பி, அவருக்கு என்ன பேர்? ராம அனுஜன். அனுஜன் என்னால் பின்பிறந்தவன், தம்பி என்பது பொருள். அப்போ இவர் ராமானுஜர் என்னாலும் லக்ஷ்மணன் என்னாலும் ஒரே பொருள் தானே. அதனால் இவரை லக்ஷ்மணோக்திஹி லக்ஷ்மணோக்திஹி சோபத்தே எப்படி விளங்குகின்றன? ஸ்ருதி நயனசனாபிஹி சோபத்தே. வேதங்களுக்கு கண் போல இருக்கிறதாய் அப்படி விளங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அது நமக்கு என்ன பண்ணணும்னா, நரகமதன சேவா ஆஸ்வாத நாடிந்தமானஹா. நரகமதனன் என்னால் யார் அப்படின்னா இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். நரகாசுரனை அழித்தவன், அதனால் நரகமதனன் என்று அவனை சொல்லலாம். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நமக்கும் நரகத்தை போக்குகிறவன் யார் என்னால் பகவான் தான். அப்போ பகவானை நரகமதனன் என்று அந்த பெயராலே சொல்லி அவனுடைய சேவா ஆஸ்வாதம், அவனுக்கு தொண்டு செய்து மகிழ்தல் என்கிறது ஒரு பெரிய பேர். அந்த பேற்றை நமக்கு நாடிந்தமா சோபத்தே ஏற்படுத்தி கொடுப்பதாய் விளங்குவது எதுன்னு கேட்டால் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் தான். ஏன்னா ராமானுஜருடைய திருவாக்குகளில் தான் கடைசியில் என்ன சொல்கிறார் அவர்? முடிவாக பகவானுக்கு தொண்டு செய்தல் என்கிறது தான் உயர்ந்த பேரு என்பதைத்தான் தம்முடைய நூல்களிலே ஸ்ரீ ராமானுஜர் ரொம்ப விசேஷமாக காட்டியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் அருளி செய்த வேதார்த்த சங்கிரகம் என்கிற நூலினுடைய கடைசியிலேயே முக்கியமாக இதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அனைவரும் அடைய வேண்டிய முக்கியமான பயன் என்ன? இந்த உலக வாழ்க்கையாகிற துன்பங்களிலிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு சென்று அங்கே இறைவனுக்கு தொண்டு செய்தல். அது விடுபட்டு தொண்டு செய்வதற்கு முன்னாலே இங்கே இருக்கிற காலத்தில் என்ன பண்ணலாம்? சந்நிதிகளிலே பகவானுக்கு தொண்டு செய்யலாம். அதாவது திருக்கோயில்களிலே முதலான இடங்களிலே பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் தொண்டு செய்யலாம். இந்த தொண்டு என்கிறது மிக உயர்ந்தது. இன்றைக்கு கூட உலகத்தில் ஏதாவது ஒருத்தர் நல்ல காரியத்தை சொன்னால் இவ்வளவு சர்வீஸ் யார் பண்ணுறா என்ன, அந்த தொண்டு செய்தல் என்கிறது உயர்ந்ததாகத்தானே சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஸ்ரீ ராமானுஜர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு உயர்ந்த தொண்டான பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்யக்கூடிய தொண்டு, அந்த தொண்டை நமக்கு நன்றாக விளக்கி கூறுவது எதுன்னு கேட்டால் அதற்கு வழியமைப்பது எதுன்னா ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் தான். ஆகினாலே நரகமதன சேவா ஆஸ்வாத நாடிந்தமா என்று அது வழி செய்வதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகள் நமக்கு நன்மையை பயக்க வேணும் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அவருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Oh
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।